விஜயகாந்த் உடலை அடக்கம் செய்ய மெரினா பீச்சில் இடம் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக தொண்டர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் காலமாகியுள்ளார். விஜயகாந்த் மறைவு செய்தி கேட்டு தொண்டர்களும் ரசிகர்களும் கதறி அழுதனர். விஜயகாந்த் மறைவை எட்டி அவரது கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். திரைத்துறை மற்றும் அரசியல் பிரமுகர்களும் விஜயகாந்தின் இரங்கலுக்கு தெரிவித்து வருகிறார்கள். இதேபோன்று விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள். இதனால் விஜயகாந்த் உடல் வைக்கப்படும் இருக்கும் கோயம்பேடு தலைமை அலுவலகமே மக்கள் வெள்ளத்தில் மிதக்கிறது. அதே போல விஜயகாந்த் உடலை கட்சி அலுவலகத்திலேயே அடக்கம் செய்ய அவரது குடும்பத்தினர் முடிவு செய்து உள்ளனர். இந்த நிலையில்தான் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய தொண்டர்கள் அவரது உடலை அடக்கம் செய்ய மெரினா கடற்கரையில் இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்து உள்ளனர். முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோர் உடல் மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த வரிசையில் விஜயகாந்த் உடலையும் அடக்கம் செய்ய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து வருகிறார்கள். ஒரு சில தொண்டர்கள் ரொம்ப அதிகம் எல்லாம் இடம் வேண்டாம் என்றும் 10க்கு 10 அளவில் இடம் தந்தால் மட்டும் போதும் என்றும் கூறி வருகிறார்கள். அதேபோல் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இறக்கும் முன்னதாக தனது மகன், அதாவது தனது 2 மகன்களிடமும் சத்தியம் ஒன்றை வாங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அதாவது விஜயகாந்தின் உடல்நிலை மிகவும் மோசமாக சென்றது. அப்போது அவரது மூத்த மகனும் இளைய மகனும் ஒரு சத்தியம் ஒன்றை விஜயகாந்திடம் வாங்கியுள்ளார்கள். அதாவது திருமணம் எதுவும் பண்ண மாட்டோம் என்றும் உங்களது லட்சியம் அடைந்த பிறகுதான் எங்களது தனிப்பட்ட வாழ்க்கை என்றும் சத்தியம் வாங்கியுள்ளார்கள். இது தற்போது வைரலாகியும் வருகிறது. அதாவது விஜயகாந்தின் லட்சியமான தேமுதிக கட்சியானது ஆளுங்கட்சியாக மாறிய பிறகுதான் திருமணம் செய்து கொள்வோம் என்று அவரது மகன்கள் சத்தியம் வாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.